ஓம் முருகா போற்றி. என் செல்லமே, இந்த பழனி முருகன் சொல்வதை கேட்டால் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும். ஆகவே உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாண்டி போக விடமாட்டேன். நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும். நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும். ஆகையால் நான் சொல்வது என்ன தெரியுமா? எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய். யாரையும் பழி வாங்க நினைக்க வேண்டாம். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமே வேண்டாம். அப்படி இருந்தால் உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. இந்த பழனி முருகன் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு வேண்டியதை என்னிடம் வந்து கேள். வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக வந்து உன்னிடத்தில் வந்து சரணடையும் அல்லது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். பிறகு அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம்தான் இது. புரிகிறதா? நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மட்டுமே இரு. உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகப் போகிறது என் செல்லமே. வாழ்க்கையில் நல்லதொரு பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய். உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படாதே. அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று சற்று நிதானமாக யோசித்து அறிந்து செயல்படும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும். இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் யுத்திகள். முருகா, நான் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று கவலை மட்டும் படாதே. வெற்றி பெற வேண்டும், வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதுக்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி 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 என் செல்லமே. மேலும் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படும். புரிகிறதா? அதுதான் முக்கியம். நீ ஒரு செயலை செய்ய போகும் சமயத்தில், நீ அந்த செயலை செய்யும் நேரத்தில் மற்றவர்களுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் அதே துன்பம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசனை செய். புரிகிறதா? எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். புரிகிறதா? அதே நேரத்தில் எந்த ஒரு தவறையும், நீ செய்த தவறையும் மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள். ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? உனக்கு உன் பழனி முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் சொல்வதை கேட்டால் இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. யாருமே இல்லை என்று ஏன் புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிகவும் மோசமானது, ஆபத்தானதும் கூடத்தான். உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து செயல்படும். இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் யாருக்கும் செய்வதில்லை. இதை நீ பலமுறை உன் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாய். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பது உனக்கு நல்லதுதானே? நான் இதை உன்னிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களே இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அல்லவா? ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படக்கூடாது. இங்கு உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை?
உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும். ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் உன்னால் அதில் வெற்றி பெற முடியும். புரிகிறதா? நீ பயணிக்கும் பாதையில் மோசமான மனிதர்களோ அவர்களின் ரூபத்திலோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு தடைகள் வரத்தான் செய்யும், வந்திருக்கும், இனியும் வரும். உடனே பயந்துவிடக்கூடாது. உனக்கான தைரியமாகவும் உனக்கு தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்தும் ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் நல்லதொரு மாறுதல்கள் நடைபெறும். இந்த பழனி முருகன் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே. நிச்சயமாக சொல்வதை கேட்டால் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும். இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே. நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கு மேலாக உன்னை வந்து சேரும் என்றுதான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியான காலம் வந்துவிட்டது. உனக்கான காலம் வந்துவிட்டது. இது பழனி முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என் செல்லமே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடையப் போகிறாய். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். ஒன்று சொல்லட்டுமா? மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம். அதைத்தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். உன்னை ஏமாற்றுவார்கள், உன்னை பழித்து பேசுவார்கள். இவை எல்லாவற்றையும் நீ கடந்துதான் வர வேண்டும். அதன் பிறகு வார் உனக்காக வாரும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று மகிழ்ச்சியாக மட்டும் இரு. இந்த தருணத்தில் என் ஆலயத்திற்கு வந்து ஒரு தீபம் ஏற்று என் செல்லமே. அந்த தீப ஒளியில் இந்த முருகப்பெருமானை நீ காண்பாய். நிச்சயமாக உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் சுக்கு நூறாக எரித்து அந்த தீப ஒளியில் நீ மகிழ்ச்சிகரமான என் முகத்தை பார்ப்பாய். உனக்கு நான் அருள்பாலிக்கிறேன் என் செல்லமே. உனக்கு நல்லதுதான் நடக்கும். இது பழனி முருகனின் சவால். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.